வணக்கம், நான் உங்கள் சித்ரா லிங்கேஸ்வரன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ராஸ்ட்ரிங் பேக் தாங்க ஒன்று சொல்லி தரப்போகிறேன். அதாவது சுருக்கு பை மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது, ஃபேன்சியாக வெட்டிங்க்கு கிஃப்டெல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி கிஃப்ட் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன மெட்டீரியல் தேவை, எப்படி செய்யலாம், வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. இந்த ஃபேப்ரிக்கு இது கான்ட்ராஸ்ட் கலர் ஒன்று, இந்த எல்லோ கலர் லைனிங் காட்டனில் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டு மேக்ரோமி த்ரெட், இது என்ன வேணாலும் திக் த்ரெட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணுறதுக்காக மார்க்கிங் பென்சில், கட் பண்ணுறதுக்காக சிசரு. நான் வந்து ஒரு பேட்டர்ன் ஒன்று ரெடி பண்ணிட்டேன். இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே நான் பேப்பரில் சர்க்கிள் போட்டுட்டேன். நம்மக்கிட்ட வீட்டில் ஏதாவது மூடி இருக்குன்னா அந்த மூடியை வச்சு கூட நம்ம ரவுண்ட் எடுத்துக்கலாம். ரவுண்ட் எடுத்துட்டு ஒரு 1.5 இன்ச்சுக்கு அப்படியே இந்த ஸ்ட்ரெயிட் மட்டும் நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த பீஸ் நமக்கு வேண்டாம், அதாவது இந்த சர்க்கிள் மட்டும் நமக்கு போதுங்கிறதால இதை தான் நான் இப்போ வரைஞ்சி 2 கிளாத்தில் கட் பண்ண போகிறேன். இந்த கிளாத்லேயும் இந்த 2 கிளாத்து, இந்த கிளாத்லேயும் இந்த 2 கிளாத் நம்ம கட் பண்ணணும். என்ன இருக்கோ அந்த மார்க்கை நம்ம மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம வரைஞ்சிட்டு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் ரவுண்டு இதில் கட் பண்ணிவிட்டு கூட இந்த ஸ்ட்ரெயிட்டை கூட நம்ம அப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிக்கலாம். இதையும் லைனிங்கையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே இதில் என்ன நம்ம ட்ரா பண்ணியிருக்கோமோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ரவுண்டு ஷேப் மாதிரி வரணுங்கிறதுக்காக நான் இப்படி கட் பண்ணுறேன். இதை நம்ம கட் பண்ணிட்டதுக்கப்புறமா லைனிங்கில் கட் பண்ணிக்கலாம். நான் லைனிங்கில் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபேப்ரிக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே வரா மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரெயிட் பீஸை இது இப்படி 2ஆக மடிச்சிக்கிறேன். நான் இன்ச் டேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சஸ்க்கு ஓகேங்களா. 2 பீஸ் நான் கட் பண்ணிக்கிறேன். சேம் இதை மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு 3 இன்ச்சஸில் 2 பீஸு நம்ம கட் பண்ணிக்கிறோம். இந்த 2 பீஸையும் தனித்தனி பீஸாக நம்ம இந்த ஃபோல்டை கட் பண்ணிக்கணும். இந்த பாருங்க, இது 2 பீஸ் நம்ம கட் பண்ணியாச்சு. இதில் 2 பீஸும் லைனிங்கில் 2 பீஸும் கட் பண்ணியாச்சு. எல்லா பார்ட்டும் நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ட்ராஸ்ட்ரிங் பேகு இது 2 பீஸ் கட் பண்ணியிருக்கோம்ல. ஃபஸ்ட்டு இந்த 4த்துலேயும் பார்த்தீங்கன்னா இதை வந்து சிங்கிள் ஃபோல்டு 4 சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை 2ஆக மடித்து நம்ம வந்து இது வந்து சுருக்கு பை மெத்தடில் தைக்க போகிறோம். அதாவது அந்த ட்ராஸ்ட்ரிங் கோக்க போகிறோம். அதனால் இங்கே ஒரு ஸ்டிச்சை நம்ம போட்டுக்கலாம். அதாவது ரைட் சைடில் மடித்தது உள்ளே இருக்குது. ரெண்டுமே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பீஸை எடுத்துக்கலாம். இதோட ரைட் சைடுக்கு மேலே இந்த பீஸை நம்ம இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஃபேப்ரிக்கை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ரைட் சைடுக்கு மேலே நம்ம இது வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த லைனிங்கை வச்சுட்டு இந்த 3 பீஸையும் ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 2 பீஸ்லையுமே ஜாயின் பண்ணியாச்சு. இதை பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது இப்படி சென்டரில் இருக்கும். இப்போது இந்த பீஸையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ரைட் சைடு ஒரே மாதிரி இருக்க ஃபேப்ரிக்கை வச்சுட்டு இந்த ஒரு இடத்துல நம்ம திருப்பறதுக்காக கேப் கொடுத்துட்டு நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுற்றி தைக்க போகிறோம். இந்த சென்டர்லாம் வரும்போது கரெக்டாக வரும். இந்த பீஸில் நம்ம தைக்கக்கூடாது, இப்படி வைக்கணும். இந்த பீஸை நம்ம தைக்காமல் இந்த 2 மட்டும் நம்ம ஜாயின் பண்ணணும். எக்ஸாக்டாக என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்லையே இப்படி கொண்டு வந்து ஃபுல்லாக இப்படியே ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக இந்த ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது இங்கே திருப்பறதுக்காக கொஞ்சம் கேப் கொடுத்துட்றேன். ஏன்னா
கை கொடுத்து நம்ம இங்கே தான் திருப்ப போகிறோம். அந்த கேப் இருந்தால் தான் நம்மளால் திருப்ப முடியும். மற்ற இடத்தெல்லாம் நம்ம சுற்றி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம திருப்பிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக திருப்பியாச்சு. இப்போ திருப்பிட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே கேப் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதை நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். மேலேயே கொடுத்துட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் உள்ளுக்கு மடிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. நல்லா இந்த ஷேப் வெளியில் வரா மாதிரி எடுத்து விட்டுட்டு இந்த மேக்ரோமி த்ரெட் சொன்னேன் பார்த்தீங்களா, இதை தான் நம்ம ட்ராஸ்டிங்காக நம்ம வந்து சுருக்கிறதுக்காக கோக்க போகிறோம். இந்த மாதிரி பெரிய பிளாஸ்டிக் நீடில் இருக்கும், அதில் கோத்துக்கிட்டு நம்ம உள்ளே கோக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அதுக்குள்ளே கோத்துக்கலாம். ஒரு எண்டுக்கு வந்துட்டு அடுத்த எண்டுக்கு இப்படி கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு இதில் கோக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான் இதை யூஸ் பண்ண சொல்கிறேன். வெளில எடுத்துட்டு எவ்வளோ தேவைன்னு பார்த்து கட் பண்ணிடணும். சுருக்கம் இல்லாமல் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அடுத்த எட்ஜை கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து இப்படி வந்தோமா, அடுத்து அப்படியே ஆப்போசிட் சைடில் திருப்பிட்டு இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு வர போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஒரு பக்கம் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாகவே ஆப்போசிட் சைடில் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் சுருக்கும் போது கரெக்டாக வரும். இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள், புரியும். இதுவும் எவ்வளோ தூரம் தேவைன்னு வச்சுட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை எடுத்துடலாம். இந்த எட்ஜை மட்டும் என்ன பண்ணுங்க, கேண்டிலில் காமிச்சு நெருப்பில், அதாவது நெருப்பில் காமிச்சிட்டிங்கன்னா இது அப்படியே ஒட்டிக்கும். இதை பாருங்கள், எட்ஜை அதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்படி ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு நாட்டு, ஏன்னா பிரிஞ்சு வெளியில் வந்துடக்கூடாது. நம்ம இதை சுருக்கி சுருக்கி நம்ம மூவ் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா ஈஸியாக வெளியில் வந்துடும். அதனால் ரெண்டுத்தையும் சேர்த்து இப்படி ஒரு நாட் ஒன்று போட்டுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ கிட்ட வந்தாலுமே வெளியில் வராது அது உங்களுக்கு. இப்போ பாருங்கள், சுருக்கி காட்டுறேன் நான். இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. மேலே த்ரெட்டு போட்டு நான் காமிச்சேன், இப்போ கீழே போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ரெண்டுமே ஒரு அழகாக தான் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த கீழ் இதில் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு மேல் இதில் போட்டு காமிச்சோம். ரெண்டுமே அழகாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ட்ராஸ்ட்ரிங் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றுத்துக்கு 2-3 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.